ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கும். இந்த நியூ இயர்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோட ஆஃப்டர் மேரேஜ் அந்த ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன். என் ஃபஸ்ட்டு பையன் எப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பையனுக்கு முன்னாடி வந்துட்டு நான் முன்னாடி ஒரு குழந்தை இருந்துச்சு. அதாவது கல்யாணம் ஆன ஃபஸ்ட்டு மந்த்லேயே கன்ஃபார்ம் பண்ணது. அது ஃபஸ்ட்டு மந்த்லேயே கன்ஃபார்ம் பண்ணது என்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், நானும் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே. அப்போ வந்துட்டு ஒரு 3 மாதம் இருக்கும்போது தடுப்பூசி போட்டேன். அதில் ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு எனக்கு. ஃபீவர் வந்துட்டு ரொம்ப தாங்காமல் கொஞ்சம் லைட்டாக ப்ளீடிங் ஆகிடுச்சு. அப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன்லாம் பார்த்தோம். எம்ப்ரியோ எல்லாம் இருக்குது, ஹார்ட் பீட் வரல அப்படின்ட்டாங்க. ஸோ வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். அப்புறம் கேஎம்சி தான் போயிருந்தோம், ரொம்ப ப்ளீடிங் ஆகும். கேஎம்சி சென்னையில். அங்கே போயிட்டு அங்கே நல்லா தான் இருக்குது, ஹார்ட் பீட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. சரின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்து அந்த நைட்டே வந்துட்டு அவங்க ரொம்ப ஸ்கேன் பார்த்து ரொம்ப அங்கன்னா அப்படி தான் பார்ப்பாங்க. அதில் ரொம்ப எனக்கு பெயின் ஆகி அன்றைக்கி நைட்டே ப்ளீடிங் ஆகி பேபியும் வெளியே வந்துருச்சு. 3 மந்த்து கம்ப்ளீட்டட் அப்போ வந்துருச்சு. ஆக்சுவலாக அது நடுவில் வந்துட்டு தலை தீபாவளிக்காண்டி ஊருக்கு வந்திருந்தோம் நாங்கள். அதில் கொஞ்சம் அலைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் இருந்துச்சு. அதிலே இதாகிடுச்சு. சரின்ட்டு அன்றைக்கி நைட்டே ப்ளீடிங் ஆகி வந்துடுச்சு எல்லாம். அப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரும் பயந்துட்டு ரொம்ப அழுதுட்ட மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அப்புறம் 108க்கு தான் கால் பண்ணி கேஎம்சிக்கு போனோம். மறுபடியும் கேஎம்சிக்கு போயிட்டு அங்கே க்ளீன் பண்ணாங்க. அப்போயுமே நான் தனியாக தான் இருந்தேன், யாருமே வரல. எங்கள் வீட்டுக்கார் வெளியே நிற்கிறாரு, நான் உள்ளே இருந்தேன். உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார ஆப்ரேஷன் தியேட்டர் வரைக்கும் உள்ளே வரைக்கும் அலோவ் பண்ணாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நான் ரொம்ப அழுதேன். அங்கே போனால் ஜிஹெச்சுக்கு போனாலே கயிறு எல்லாம் கழட்ட சொல்லுவாங்க போல். அப்படியே கழட்டும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. அப்புறம் ப்ளீடிங்கும் போகுது, அழுக வந்துச்சு. அப்புறம் போயிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே தான் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் செடேஷன் மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்துட்டு 3 மந்த்து பீரியட் ஆக வேணான்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டாங்க தள்ளி போகிறதுக்கு. அந்த இதில் தான் கொஞ்சம் வெயிட்டு போட்டேன் நான். அப்போயே சொன்னாங்க அந்த இன்ஜெக்ஷன் போடும்போதே வெயிட்டு போடுன்னு. ஆக்சுவலாக வந்துட்டு நான் கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்கில் வந்து 42 கிலோ தான் இருந்தேன். இப்போ ரொம்ப எகிரிடுச்சு. அப்புறம் வந்துட்டு ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணேன். சரி 3 மாதம் தானே பீரியட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். 6 மாதம் வரைக்குமே வரல, எனக்கு பீரியட் ஆகவே இல்லை. நான் அப்போ வந்துட்டு 3 மாதத்தில் லைட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வரலனாலும் நான் கன்சீவாக இருக்கேன் போல் மறுபடியும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே வந்துட்டு பிசிஓடி இருக்குன்ட்டாங்க, நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதே பாருங்கள், எங்கள் நாத்தனார் தான் எனக்கு கூப்பிட்டு போனாங்க. பாருங்கள், இல்லைன்னா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா சர்ஜரி பண்ணணும், அந்த லெவலுக்கு சொன்னாங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போது ஜூலை மாதம் அப்போ தான் நான் லாஸ்ட்டாக பீரியட் ஆனால் அந்த மாதத்துல தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்புறம் வந்துட்டு எனக்கு அந்த ஆகஸ்ட் மாதன்றப்போ வயிறு பெயின், ரொம்ப சரியான பெயின், வலி இருந்துச்சு. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னேன், இந்த மாதிரி வலி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகலாம், நீர் கட்டி ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அது வேறு பிரச்சனையாகி போயிடும், அதுவே அங்கே உடஞ்சிருச்சுன்னா வயிற்றுக்குள்ளேயே உடஞ்சிருச்சுன்னா பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போகும்போது எனக்கு வலி இருக்க தான் செஞ்சிச்சு, வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் பீரியட் வந்து தள்ளி போச்சு. கார்டு பார்த்தோம் நாங்கள். ஆக்சுவலாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கார்டு பார்த்தோம், நெகட்டிவ் தான் காட்டுச்சு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தது நெகட்டிவ் தானே காட்டுது. ஸோ பிசிஓடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போனோம். போயிட்டு அங்கே போயிட்டு எங்கனாலும் எனக்கு ஒரு மனசு டபுள் மைண்டடாகவே இருந்துச்சு. சரின்ட்டு அங்கே சிஸ்டத்தை வந்து நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொன்னேச்சு. பிசிஓடி முன்னாடி சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, இந்த மாதிரி சொன்னேன். அவங்க வந்துட்டு அப்புறம் கார்டு செக் பண்ணாங்க. கார்டு செக் பண்ணும்போது நம்பவே முடியல, பிசிஓடின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணது. எனக்கும் அதை கார்டு பார்த்தோன்னா நல்லா டார்க்காக தெரிஞ்சிச்சு எங்கள் பெரிய பையனுக்கு. எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட பார்த்து அவரும் பார்த்தாரு. பார்த்தோன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா ஃபஸ்ட் பேபி வந்துட்டு கொஞ்சம் இதானனால எனக்கு நான்லாம் அந்த 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், யாருமே இல்லை, அழுகையாகவும் வந்துச்சு. ஸோ இது வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
அப்புறம் வந்துட்டு அப்போவே ஸ்கேன் பார்த்துட்டோம். ஸ்கேன் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி இது கரு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னே சரின்ட்டு அப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தேன். சரி அங்கே சென்னையில் தனியாக இருந்தனால கொரோனா டைமில் தான் நாங்கள் இங்கே வந்தோமே, இல்லைன்னா அங்கே தான் இருந்திருப்போம் சென்னையில். சரி இங்கே வந்து தான் கன்ஃபார்ம் ஆனதே. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்தேன். 3 மாதத்துக்கு ஹாஸ்பிட்டலே போகலை எங்கேயுமே. டேப்லெட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். ஃபோலிக் ஆசிட்டும் ப்ரொஜெஸ்டான் டேப்லெட்டும் மட்டும்தான் வீட்டிலேயே எடுத்துக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல் 3 மாதம் வரைக்கும் நான் போகவே இல்லை. தடுப்பூசியும் போடல. ஏன்னா எனக்கு தடுப்பூசி போட்டால் ரொம்ப ஃபீவர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் போடவே இல்லை. அப்படின்னு அது சிஸ்டர் வந்து இங்கே சொன்னாங்க, போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு நான் 3 மந்த்து கம்ப்ளீட் ஆகட்டும், அப்போ தான் கொஞ்சம் தாங்குகிற சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மந்த்து கம்ப்ளீட் ஆனவொன்னே தான் நான் தடுப்பூசியை இங்கே போட்டேன். என் பெரிய பையன் வந்து எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்டு. அப்போ வந்துட்டு 5 மாதம் இருக்கும்போது நாங்கள் அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். தீபாவளிக்காக போயிருந்தோம். போயிட்டு ரிட்டன் வரும்போது எங்கள் வீட்டுக்கார் வண்டி வேகமாக ஓட்டுறேன்ட்டு சாரி கொஞ்சம் இந்த மாதிரி சாரினால அது வலிக்கி விட்டுருச்சு. வலிக்கி விட்டு நான் அப்படி இறங்கி காலை ஊண்டி ஒரு மாதிரி விழு போயிட்டேன். அது ஒரு மாதிரி வயிறு சேக்காகி ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா 5 மாதம் ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் இப்படியா அப்படின்னு நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல் போனோம். போயிட்டு பார்க்கும்போது பேபி நல்லா இருக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் கொடுக்க நினைக்கிறத வந்துட்டு தடை பண்ண மாட்டார். நம்மளுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த விதத்துலையும் அதை தடை பண்ண மாட்டார்னு அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 7 மந்த்லேயே எனக்கு வலி எடுத்துக்கிச்சு. 7 மந்த்லேருந்து நான் அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பெரியவனுக்கு 7 மந்த்தில் வலி எடுத்துக்கிச்சு. கன்ட்ராக்ஷன் நல்லா வயிறு கல் மாதிரி இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஹாஸ்பிட்டல் போவேன், இருக்குதுன்னு சொல்லுவேன். அப்புறம் 7 மந்த்லேயே அவனுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிடுச்சு. 172 இருந்துச்சு ஹார்ட் பீட்லாம். ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. சேலம் ஜிஹெச்சுக்கு போனோம். அப்போ வந்துட்டு 7 மந்த்து 28 வீக்ஸ் இல்லை, 7th மந்த்து முடிகிற ஸ்டேஜு. அப்போ வந்துட்டு இப்போலாம் இது பண்ணால் ஐசியூவில் தான் பேபி இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு வந்துட்டு அப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். நம்ம தனியாகவே இருக்கோமே. எங்கள் வீட்டுக்காருக்கும் அப்போ கொஞ்சம் வேலை இல்லாமல், கொரோனா வந்ததில் வேலை இல்லாமல் நாங்கள் தனியாக தான் இருந்தோம். அப்போ வந்துட்டு ஃபேமிலியை ரன் பண்ண முடியல. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்ருந்தோம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் 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 அதுலேருந்து ரிலீவ் ஆக ஆரம்பிச்சு, அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் நான் டெலிவரி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 மந்த்லேயே திருப்பி வந்துட்டோம். வந்துட்டு அது 7 மந்த்லேருந்து அப்படியே பெயின் இருக்கும், அப்புறம் குறைஞ்சிரும். அவள் என்ன நம்ம பாட்டி வைத்தியம் மாதிரி தான் விளக்கெண்ணெய், எண்ணெய் இந்த மாதிரி எடுத்துப்பேன். ஆக்சுவலாக வந்துட்டு டேப்லெட் சாப்பிட தான் சொன்னாங்க. நானும் ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் தான் இருந்தேன். டேப்லெட் எடுத்துக்க சொன்னாங்க. நான் எடுத்துக்கல. ஆனால் எடுத்துக்கல. ஃபுட்டுலேயே நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான். அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன். டேப்லெட்டு போட்டால் பக்கத்தில் ஒருத்தவங்க எங்கள் அண்ணியோட கொழுந்தனார் ஒய்ஃபு, அவங்க டேப்லெட் அதிகமாக போட்டு பேபி வந்துட்டு டேப்லெட்லேயே ஊறிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது ஒரு பயமாயிடுச்சு. என்னடா ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் இருந்துட்டு இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்று அபார்ட் ஆச்சு இல்லையா, அதில் நான் டேப்லெட்லாம் கண்டினியூவாக போட்டேன். அதனால வந்து கொஞ்சம் எனக்கு இதாகிட்டு பயந்துட்டு நான் டேப்லெட் போடவே இல்லை. ஸோ கால்சியம் டேப்லெட் ஒரு 2 மாதம் போட்டேன். லாஸ்ட் மந்த்து நான் டேப்லெட்டே எடுத்துக்கல. சரி என்னதான் இருந்தாலும் கடவுள் மேலே பார்த்து போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு இதாகிடுச்சு, பனிக்கூடம் உடஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் லீக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சரி லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆமாம் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிஹெச்சுக்கு அனுப்பி விட்டாங்க. அங்கே மேலே பெரிய ஜிஹெச்சுக்கு அனுப்பி விட்டாங்க. ஸோ வந்துட்டு அங்கே கிளம்பிட்டோம். நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பினோம். அவனும் பெரியவனும் சனிக்கிழமை தான், சின்னவனும் சனிக்கிழமை தான். அவங்க 2 பேர்த்துக்கு இதே ஒற்றுமை தான். வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்புனோம். அங்கே போயிட்டு பார்த்துருந்தா ஓப்பன் ஆகிடுச்சு, கர்ப்பவாயெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு நல்லா கண்ட்ராக்ஷன் வந்துச்சு. மருந்தெல்லாம் வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இவன் ஹெட்டு வந்து மொபைல் ஹெட் ஆகிடுச்சு. மொபைல் ஹெட்னா எல்லாம் டெலிவரி டைமில் வந்துட்டு பேபி ஹெட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகாமல்
இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் அசைஞ்சிட்டு இருக்கேன். டெலிவரி அப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுனால அப்படி பேபி தலை கீழே தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அது ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது, கை வச்சா மேலே ஏறி போகிற மாதிரி. அதுதான் மொபைல் ஹெட்டு. அந்த மாதிரி டைப்பில் இருந்துச்சு. சொன்னாங்க இந்த மாதிரி மொபைல் ஹெட்டாக இருக்குப்பா, சிசேரியன் பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னா குழந்த வந்து தண்ணி அதிகமாக குடிச்சிடும், தண்ணி வேற கம்மியாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் சிசேரியனுக்கு ஒத்துக்கிட்டோம். அடுத்த நாள் சாயங்காலம் தான் சிசேரியனே பண்ணாங்க. 1 டே ஃபுல்லாக கடத்திட்டாங்க. அப்புறம் வந்துட்டு சரின்ட்டு ஒத்திட்டு சிசேரியன் போயாச்சு. அழுகுறேன், நான்லாம் ரொம்ப அழுகுறேன், அழுதுகிட்டே போகிறேன். அப்பவும் எங்கள் அம்மா வரல. எங்கள் வீட்டுக்காரர் கால் பண்ணி சொன்னாங்க, அப்பவும் வரல. என்ன கோவத்தில் இருந்தாங்களோ அப்பயும் வரல. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு டெலிவரியும் தனியாக தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் நான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனோன்னு அவரும் உருண்டு பறந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு போல். ஆனால் சரியான பெயினுங்க. நாங்கள் எத்தனையோ பேசிட்டீங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலில் சிசேரியன் பண்ணியிருக்காங்க எங்கள் மேடம், அங்கெல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அது வந்து கேஷுவலாக எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அது நமக்குன்னு வரும்போது தான் கஷ்டமாக இருக்குது. அது பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. அங்கே வந்து ஜிஹெச்சில் கால் மரத்தும் உடனே அறுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, வலி இருந்துச்சு. நெஞ்சு அடிக்கிற மாதிரியே ரொம்ப ப்ரெஷ் பண்ணி அந்த மாதிரி தான் எடுத்தாங்க. என் பெரிய பையன் வந்து சனிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு பிறந்தான். எனக்கு எல்லாருமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டுமே அவனுக்குமே கேர்ள் பேபின்னு தான் சொன்னாங்க. வயிறு பெருசாக தான் இருக்கும். கேர்ள் பேபின்னு தான் சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரும் இன்னொருத்தவங்களுக்கு மட்டும்தான் பாய் பேபின்னு சொன்னாங்க. மற்ற எல்லாருமே கேர்ள் பேபி தான் சொன்னாங்க. ஆனால் அவன் பாய் பேபியாக தான் இருந்தான். இவனுக்கும் அப்படி தான் சொன்னாங்க, சின்னவனுக்கும். ஆனால் அவனும் பாய் பேபி தான். ஸோ வந்து எங்கள் பெரிய பையன் இப்படி தாங்க பிறந்தான். அவன் வந்துட்டு எங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்டு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சிசேரியன் ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாளே எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நைட்டு பண்ணாங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே என்னடா நேற்று நைட்டு தான் பண்ணேன், இன்றைக்கே எழுந்திரிச்சிட்டேன், டாக்டரே கேட்டாங்க. ஸோ வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் தெம்பு இருந்துச்சுன்னா எந்திரிக்கலாம் அந்த டைமில். ரொம்ப முடியாத பட்சத்துக்கு தான் எந்திரிக்க முடியாது. நான் வந்துட்டு அடுத்த நாளே வார்டு மாற்றிட்டாங்களா, நைட்டு பண்ணது காலையிலே வேறு வார்டு மாற்றிட்டாங்க. ஸோ அந்த டைமில் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சனால அந்த யூரின் பேக்கோட தான் நடக்க ஆரம்பித்தேன். ஸோ சின்ன பையனுக்கு தான் ஒரு 2 நாள் ஆயிடுச்சு டைம் எந்திரிக்கிறதுக்கு. ஃபேமிலி பிளான் பண்ணனால என்னமோ 2 நாள் ஆயிடுச்சு எந்திரிக்க. ஃபஸ்ட்டு பையனுக்குலாம் கொஞ்சம் பிரிஸ்காகவே இருந்தேன். அவனுக்கும் ஸ்கார் சீக்கிரமாக ஆறிடுச்சு, புண்ணு ஆறிடுச்சு. சின்ன பையனுக்கும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ வந்துட்டு மற்றபடி என் பெரிய பையன் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவன் மூஞ்சை பார்க்கும்போதெல்லாம், அதுவும் சொல்ல மறந்துட்டேன், அவன் மூஞ்சை நான் பார்க்கவே இல்லை. பெரிய பையன் மூஞ்சை சிசேரியன் பண்ணி காட்டினாங்க. பொண்ணா பையனான்னு பார்க்க சொன்னாங்க. அந்த ஜெண்டர் தான் பார்த்தேன், பையன் சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் மூஞ்சி நான் பார்க்கவே இல்லை பிறந்ததுலேருந்து. ஒன் டே ஃபுல்லாக அவன் ஐசியூவில் இருந்தான். தண்ணி நிறையா குடிச்சுப்பான், நான் எல்லாம் செக் பண்ணான்னு சொல்லி அங்கே வச்சுருந்தாங்க. எங்கள் நாத்தனார் எங்கள் வீட்டுக்காரர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பார்க்கவே இல்லைங்க. அடுத்த நாள் தான் பார்த்தேன், சண்டே தான் பார்த்தேன். சண்டே ஈவினிங் தான் என் பையனை பார்த்தேன், கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுதான் என் பெரிய பையனோட ஸ்டோரி. சின்ன பையன் ஸ்டோரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நீங்கள் லைஃப் ஸ்டோரி அது எல்லாம் சேர்த்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.